இன்று நாம் 360 டிகிரியில் பார்க்க போவது சென்னை எழும்பூரில் இருக்கும் கன்னிமாரா பொது நூலகம்தான். நூல்களின் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இந்த நூலகத்தில் இந்தியாவில் வெளியாகும் எல்லா புத்தகங்கள், நாளிதழ்கள், குறிப்பேடுகளும் ஒரு பிரதி இருக்கும். அது மட்டுமில்லாமல் இங்கு நம் நாட்டின் புகழ்பெற்ற, பாதுகாக்கப்பட வேண்டிய பழமையான பல புத்தகங்கள் இருக்கு. 1860 தொடங்கப்பட்ட இந்த நூலகம் சென்னை மாகாணத்தின் அருங்காட்சியகத்தோட ஒரு அங்கமாயிருந்தது. மக்களுக்கு பொது நூலகம் வேண்டுமென்று உணர்ந்து அப்போது ஆளுநராக இருந்த கன்னிமாரா என்பவர்தான் 1890 ஆண்டு இந்த நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்பு 1896 டிசம்பர் 5 இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டது. அவரின் நினைவாகத்தான் இன்றைக்கும் கன்னிமாரா நூலகம் என்று அழைத்து வருகிறோம். இந்த நூலகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் பொதுமக்களுக்கு அனுமதி. இப்போது நூலகத்தின் பழைய கட்டிடத்தை கண்காட்சிக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்களின் கட்டிடக்கலையும் பழமையான புத்தகங்களின் வாசனையும் சேர்த்து இங்கே ஒரு புதிய அனுபவமாக நமக்கு கிடைக்கிறது. அதோடு சுமார் 600 ஆண்டுகள் முந்தைய ரோம் கிரீக் புத்தகம், 500 ஆண்டுகளுக்கு முன் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் பைபிள் போன்றவையெல்லாம் பொதுமக்கள் காட்சிக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், அப்படி என்றார் நம் அப்துல் கலாம் ஐயா. இங்க 1,00,000 புத்தகம் இருக்கு, அப்படி என்றால் கோடி நண்பர்கள். நாம் தான் இந்த அறிவு பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும்.